ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 17 ஸ்லோகம் 6. ஆகாரம் மூவகைப்படுவது எப்படி? சாத்வீக ராஜச தாமசம் அப்படிங்கிற அந்த விஷயங்களை ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றது தான் இந்த அத்தியாயம். முதல்ல 16வது அத்தியாயத்தின் கடைசியில் ஸ்ரத்தை அப்படிங்கிறத பற்றி ஆரம்பித்தோம். ஸ்ரத்தை ஒன்றினாலேயே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது அதெல்லாம் சரதாம்பா, ஸ்ரத்தை அப்படிங்கிறது சரதான். பட் அது சாத்வீகமா தாமசமா ராஜசமா என்பதை பொறுத்து அது சரியா தவறா என்று முடிவெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். இப்போ இந்த ஸ்ரத்தையை வளர்த்துக்கணும், சாத்வீக ஸ்ரத்தையை வளர்த்துக்கணும் அப்படின்னா என்ன செய்யறது அப்படின்னா, சாத்வீக ஆகாரத்தை சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி வருது. அப்ப ஆகாரத்திலையும் சாத்வீக ராஜச தாமசம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கா அப்படின்னு, ஆகாரத்துல மட்டுமா இருக்கு? என்னென்னமோ சொல்லுவாரு, யங்கங்கள் தபசு தானங்கள் அப்படின்னு எல்லா விஷயத்துலயும் இருக்குடா, ரொம்ப டீட்டெயிலா உனக்காக நான் சொல்லித்தரேன் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் ஆகாரத்தை பற்றி சொல்லட்டுமா அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல 3 விதமான ஆகாரங்கள் இருக்கின்றன அப்படிங்கறத மட்டும் பட்டியலிட்டு காட்டுறார். அடுத்த ஸ்லோகத்துல சாத்வீக ஆகாரம்னா என்னது, அப்புறம் ராஜச ஆகாரம்னா என்னது அப்படின்னு தனித்தனியா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறார். ஆகாரம் ஒன்றே எப்படி மூகவைப்படுகிறது என்பதை இப்போது எடுத்துரைப்பேன். அது எப்படி சாப்பாடு விஷயத்துல, சாப்பாடு ஒண்ணுதானே, அதுல எப்படி சாத்வீக ராஜச தாமசம் எல்லாம் கலக்கும்? அதுக்கும் குணத்துக்கும் என்னையா சம்பந்தம்? சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் குணத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா சாத்வீக ராஜச தாமசம் என்பது குண சம்பந்தம் உடையது. இப்ப குண சம்பந்தம் உடைய அந்த விஷயங்களோட சாப்பாட்டை ஏங்கயா சேர்க்கிற அப்படின்னு உனக்கு சந்தேகம் வரலாம், எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படிங்கிறாரு. சாப்பிடுறவனுடைய ருசிக்கு தக்கபடிதானே ஆகாரத்தை சித்தம் செய்து வைக்க வேண்டும். சாப்பிடுகிறவன் அவன் பிரகிருதியில் ஏற்பட்டிருக்கும் குணத்துக்கு அடிமையாக இருக்கின்றான். எந்த ஜீவன் கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் ஏற்படுகிறானோ அவன் திரிகுணங்களின் சுபாவத்தை அனுசரித்து மூவகைப்பட்டவையாய் போய் மூவகையான காரியங்களை செய்கிறான். எப்படி அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல. எப்படி சொல்றாரு அப்படின்னா, சாப்பிடுகிறவனுடைய ருசிக்கு தக்கபடிதான் சித்தம் செய்ய வேண்டும். சரியா? அதாவது எல்லாருமே ருசியா சாப்பிடணும்னு தானங்க ஆசைப்படுறாங்க. எவனாவது ருசி இல்லாம சாப்பாட்டு விரும்புவானா என்ன? இப்போ ஹோட்டல்ஸ் எல்லாம் எது சக்சஸ்ஃபுல் ஆகும்? ருசி இருந்தாதான் சக்சஸ்ஃபுல் ஆகும். நீ ஹெல்த்தியா ஃபுட்டு போடுறேன் அப்படின்னாலாம் எவனும் சாப்பிட்றதுக்கு தயாரா இல்லை. ஸோ ருசிங்கிறது ரொம்ப முக்கியம். அது சரிதான்ப்பா, எல்லாவனுக்கும் ஒரே ருசி பிடிக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லையே. எனக்கு இந்த டேஸ்ட் பிடிக்குங்கிறான், இன்னொருத்த அந்த டேஸ்ட் பிடிக்குங்கிறான். அப்போ ருசி எப்படிங்கிறது ருசியை பேஸ் பண்ணி தான் நீ சமைக்கணும் அப்படிங்கிறது ஆகுது. ஆனா ருசி அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி வருதுன்னா, குணங்களை பேஸ் பண்ணி வருது அப்படிங்கிறார். இந்தந்த குணத்துல இருக்கிறவனுக்கு இந்தந்த ருசி பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குப்பா. அப்படிங்கிறதுனால எப்படி குண சம்பந்தம் ஆகாரத்தோடு சம்பந்தப்படுகிறது அப்படிங்கிறத இங்க கொண்டு லிங்க் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். பிரகிருதியில் ஏற்பட்டிருக்கும் குணத்திற்கு அடிமையாக இருக்கின்றான். அந்த ஜீவன் கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் ஏற்படுகிறானோ, எந்த ஜீவன் கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் ஏற்படுகின்றானோ அவன் திரிகுணங்களின் சுபாவத்தை அனுசரித்து மூவகைப்பட்டவையாக போய் மூவகையான காரியங்களை செய்கிறான். ஆகையால் ஆகாரம் மூவிதப்படுகிறது. கர்த்தா போக்தா அப்படின்னா என்ன? நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஃபீலிங் இருந்தா அதுக்கு கர்த்தான்னு பேர். போக்தான்னா நான் அனுபவிக்கின்றேன் அப்படிங்கிற ஃபீலிங்க்கு போக்தான்னு பேர். ஐ திங்க் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஆத்மா அகர்த்தா அபோக்தா அப்படின்னு சொல்றாங்களே, அது எப்படி அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஏன்னா நீங்க ஆத்மாவாக இருக்கின்ற போது நீங்கள் கர்த்தாவும் கிடையாது போக்தாவும் கிடையாது, சாட்சின்னு வேணா சொல்லிக்கலாம், அல்லது சாட்சியும் கூட கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரியா? இங்கே ஜீவன் சொல்லிட்டாலே அவன் தானே கர்த்தா. நான் பண்றேன்னு தானே எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கான். இப்ப பேசினா அவன் அனுபவிக்கிறவனாகவும் மாறிவிடுகின்றான். அப்ப இந்த கர்த்தா போக்தா எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு சொன்னா முக்குணங்களை பேஸ் பண்ணி வருது. அந்த முக்குணம் பேஸ் பண்ணி தான் அவனுடைய காரியங்களும் இருக்கின்றன. ஆகையால் ஆகாரம் மூவிதப்படுகிறது. யங்கங்கள் தபசுகள் தானங்கள் ஜீவர்களுடைய வியாபாரங்கள் அனைத்துமே மூவகைப்பட்டுத்தான் இருக்கின்றன. ஆகாரம் மட்டும் இல்ல, அவன் பண்ற யங்கம் சரி, தானம் சரி, தவம் சரி, எல்லாமே அவனுடைய குணத்தை அனுசரிச்சுதான்ப்பா இருக்கு. நீ தானம் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னவன அவன் குணங்களின் அடிப்படையில இல்லை அப்படின்னு சொல்ற. 3 குணங்கள் இருக்குன்னு சொல்லியாச்சு. நல்ல குணம் கெட்ட குணம் அப்படின்றான். ஆக்ஷனை வச்சு தீர்மானிக்காதே, குணத்தை வச்சுதான் தீர்மானிக்கணும். சரி,
நல் செயல் கெட்ட செயல் அப்படிங்கிறத ஆக்ஷனை வச்சு தீர்மானிக்காத, குணத்தை வச்சு தீர்மானிக்க வேண்டும். அது என்னது குணம்? ஆக்ஷனை வச்சுதானே தீர்மானிக்கணும். ஒருத்தன் கொலை பண்றான், அப்ப தப்பு பண்றான்னு சொல்லணும். கொள்ளையடிக்கிறான், தப்பு பண்றான்னு சொல்லணும். ஆக்ஷன் தானே இருக்கு, ஆக்ஷன்ல இல்ல. இன்டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்டென்ஷன்னா அவன் மனதிலே இருக்கின்றது. அவன் மனதினே என்னுடைய இன்டென்ஷன்னா எங்க குணங்களின் அடிப்படையில் இருக்கின்றதப்பா. மிலிட்டரி காரணம் தானே கொலை பண்றான், அவனுக்கு பதக்கத்தை தானே போடுறோம். ஏன்னா அது சாத்வீக குணத்தில் வருகிறதப்பா. அன்பு என்ற அடிப்படையிலே அவன் அதை செய்கின்றான், ஆதலால் அவனுக்கு பதக்கத்தை தானே அணிவிக்க வேண்டும். அப்போ ஒன்னும் மாற்றான் பொருளுக்கு ஆசைப்பட்டு கொலை பண்ணின அப்படின்னு சொன்னா அது ரஜசோ தமசோ அந்த மாதிரி குணங்கள்ல வருது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப செய்கின்ற செயல் அத்தனையுமே மூவகைப்படுகின்றன என்று சொல்லி அதை ஒவ்வொன்றாக நான் விளக்கி காட்டுகிறேன் என்ற அடிப்படையிலே முதலில் ஆகாரம் மூவகைப்பட்டது என்று சொன்னேன் அல்லவா, அதை முதலில் நிரூபிக்கப் போகின்றேன், கேட்டுக்கொள் என்று சொல்லி இந்த ஸ்லோகம் நிறைவடைகிறது. சாத்வீக ஆகாரம் அப்படிங்கிறதுல எதெல்லாம் வரும், தாமச ஆகாரம் ராஜச ஆகாரம்னா என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல பார்க்கலாம்.